இன்றைக்கி வைக்கிறோம் பாருங்க, வாழையில பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி வாழையில பிரியாணி இதெல்லாம் கழுவுவோம். இதை இதுக்கு நாங்கள் முதல்ல உப்பு தூளை போட்டு நல்லா பிரட்டி வைக்கணும். அப்போ தான் உப்பு வரும். மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டு மசாலா போடக்கூடாது. இப்போ எண்ணெயில் கொஞ்சம் வதங்க விடுறதானே இப்போ மசாலா எரிஞ்சிடும். அதனால் மசாலா பிறகு போடலாம். இப்போ இதை உப்பை மட்டும்தான் முக்கியமாக போடணும். இப்படியே மூடி வைப்போம். இதுக்கு வந்து நெய் தான் விடுவோம். நாங்கள் நெய் விடையில எண்ணெய் தான் விடுறோம். நெய் வாங்க கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு, அதில் வாங்கல. சும்மா இருக்க சிக்கனை ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். லைட்டாக பொறிச்சு எடுத்துட்டேன். இந்த வித்தியாசம் தான் செய்கிறோம் பிரியாணி. எப்படி என்று வேறு இப்போ வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தோட கொஞ்சம் கடுகு, பெரிய சீரகம் கொஞ்சம், வெட்டி வச்ச பச்சை மிளகாயும் கொச்சு மிளகாயும், ரொம்ப நெட்டி கருவேப்பம் இதை போட்டு ஒரு கிளறி பிரியாணியில் பட்டை நொறுக்கி போட்டுலாம் சரி. இப்படி ஏலக்காய், கிராம்பு, நாங்கள் தக்காளி பழத்தை போடுவோம். இப்போ நாங்கள் பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை போடுவோம். போட்டு கொஞ்சம் அப்படி கிளறி விடுவோம். எல்லாம் அவியாட்டு இப்போ சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா இதையும் விழுந்து வச்சு இதுக்கு வந்து இந்த பெரியல வந்து விழுந்துட்டு பெரிய அடிக்க. இப்போ பச்சை தண்ணி கொஞ்சம் விடுவோம். தண்ணியை தேவைக்கு ஏற்ற மாதிரி விடணும், கணக்கை விடக்கூடாது. ஏன்னா நாங்கள் வந்து சோறு வேறையாக சமைச்சி தான் இதுக்கு போட்டு செய்ய போகிறோம். இப்போ எல்லாம் போட்டாச்சு, மூடி விடுவோம். நல்லா அவியட்டும் சிக்கன். இப்போ கொதிச்சுட்டு நல்லா. இப்போ நாங்கள் இதுக்கு முட்டையும் இதுக்கு போடுவோம். அதையும் கொஞ்சம் அவியட்டுங்களாங்க. அவிச்ச முட்டை இன்னும் அவியட்டும். உப்பு போட்டு தான் கோழி பொரிச்சு நாங்கள். இப்போ நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுவோம். அப்புறம் டேஸ்ட்டை பார்த்துட்டு உப்பை போடுவோம். இல்லாட்டி அப்புறம் உப்பு குடிச்செல்லாம் சாப்பிடாது. சாப்பிடாது. இப்போ இதெல்லாம் முடிஞ்சுது. சிக்கனெல்லாம் நல்லா அவிஞ்சி நல்ல இதாக வந்துட்டுது. எல்லாம் செய்வோம். சோறு போடுவோம். இப்படியே கொஞ்சம் மூடி விடுவோம். எல்லாம் முடிஞ்சது, இறக்கி வைப்போங்க. இல்லையா வாழையில பிரியாணி எப்படி என்று பாருங்க. இன்னும் கொஞ்சம் தவிர தான் தெரியும். இல்லை வேறு இப்போ தெரியாது உங்களுக்கு. வாழையில பிரியாணி எப்படி பாருங்க, எப்படி இருக்குமாண்டு. இது வந்து பொரிச்ச வெங்காயம், முட்டை, இப்போ இதை கவனமாக கட்டுவோம்.
சுட சுட பார்சல் பண்ணணும். வாழையில அப்படி தான் செய்யணும். சுட சுட பார்சல் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் அப்படியே வைங்க. வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. கத்தியங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த வாழையில அந்த வாசம் அதில் வங்காது. முக்கியமாக மறந்துடாதீங்க, வாழையில பிரியாணி வந்து 15 நிமிஷம் தான் குறைஞ்சது. 15 நிமிஷத்துக்கு கூட விடணும். 20-30 நிமிஷம் இருந்தால் கூட பரவாயில்ல. சுழத்தில் கட்டுங்க. கட்டி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்து பிரித்து சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கும் வேண்டாம் ஒரு டேஸ்ட் கண்டால் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி, இந்த வீடியோ முடிஞ்சது. நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.